மனுஷனா இவர்தான் என் மனுஷன். ரோஹித் சர்மாக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்காவது வருமா? இவர்கிட்ட இருந்து கேப்டன்சி பொறுப்பை பிடுங்கி ஹர்திக் பாண்டியாவுக்கு குடுத்த பிறகு கூட, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் குடுக்கணும்னு நினைக்காரு பாத்தீங்களா? உண்மையிலே ரோஹித் சர்மா மனசு யாருக்குமே வராது. இப்படிதாங்க ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து அவரை புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நேத்து வந்து மும்பை அவங்களோட சொந்த மண்ணிலே ராஜஸ்தான் கிட்ட மோசமான தோல்வி வந்து அடைஞ்சிட்டாங்கங்க. நேத்து வந்து வழக்கம் போல மும்பை விளையாடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பூ பண்ண வந்து ரசிகர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஒவ்வொரு தடவை வந்து வரும்போதும் அவருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கோஷங்கள் எழுப்ப இது மாதிரியே வந்து ஃபேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிதான் ஒரு கட்டத்துல வந்து மும்பை பவுலிங் போடும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பவுண்டரி லைன் கிட்ட வந்து நின்று இருந்தாரு. அப்ப இதே மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு எதிராக வந்து கோஷங்கள் எழுப்பிட்டே இருந்தாங்க. அப்ப திடுதிப்புன்னு ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாருன்னா கிரௌட பார்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைகையிலே வந்து கையை அசைச்சாருங்க. இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இத பார்த்துட்டு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற மனசு யாருக்குப்பா வரும்? உங்ககிட்ட இருந்து கேப்டன்சி பொறுப்பு பிடுங்கி அவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அவர் ஒரு நல்ல கேப்டனா இருந்தா கூட வந்து பரவாயில்ல. இது வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட வந்து ஜெயிக்கல. அப்படிலாம் இருந்துமே கூட இதெல்லாம் விட உங்களை வேற வந்து அவரு அவமானப்படுத்திருக்காரு. அங்க நில்லு இங்க நில்லுன்னு சொல்லிட்டு உங்களை ஓட விட்டு அலக்கழிச்சாரு. அப்படிலாம் இருந்துமே கூட அவருக்கு எதிராக கோஷங்கள் வந்து எழுப்புறாங்கன்னு சொன்னவனே அவருக்காண்டி நீங்க இந்த மாதிரி குரல் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? உண்மையிலே உங்களோட மனசு யாருக்குமே வராது. உங்களோட இந்த நல்ல மனசுக்காவது திரும்ப வந்து நீங்க தான் கேப்டனா வந்து வரணும். ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்சி பொறுப்புல வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மா தான் இந்த மாதிரி கிரௌட் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாருன்னு பார்த்தா சஞ்சய் மஞ்சரேக்கரும் வந்து இதே மாதிரி கிரௌட பார்த்து தயவு செஞ்சு மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. நேத்து வந்து என்ன ஆச்சுன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கேப்டனும் கூப்பிட்டு வந்து டாஸ் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டாஸ் போடும்போது ஹர்திக் பாண்டியா வந்தவுடனே ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக ரசிகர்கள் வந்து கோஷத்தை அப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பயங்கரமா வந்து அவரை பூ பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பேசிக்கிட்டே இருந்த சஞ்சய் மஞ்சரேக்கர் வந்து என்ன வந்து சொன்னார்னா பிகேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா வந்து கத்துனாரு. அதாவது தயவு செஞ்சு கொஞ்சமாவது வந்து மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே வார்த்தையில வந்து சொல்லிட்டாரு. இப்ப அவர் அந்த மாதிரி சொன்ன வீடியோவும் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆனா மும்பையோட சொந்த மண்ணிலே ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறத பார்த்தாங்க வந்து ஆச்சரியமா வந்து போயிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மேட்ச் வந்து ஒரு மேட்ச் அகமதாபாத்ல வந்து நடந்துச்சு, இன்னொரு மேட்ச் வந்து ஹைதராபாத்ல வந்து நடந்துச்சு. அங்க வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு. சரி மும்பையிலயாவது வந்து அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக கோஷங்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மும்பை டீம் வந்து ரொம்ப சிக்கலா வந்து போயிடும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி மும்பை மேட்ச் விளையாடும் போது இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா எதிராக வந்து கோஷங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இனி வரப்போற மேட்ச்லயாவது வந்து இது கம்மியாதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு தான் வந்து ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் மும்பை டீம்ல இவ்வளவு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குன்னு தெரியுதுல, ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போட்டது வந்து மும்பை ஃபேன்ஸ்க்கே வந்து பிடிக்கல. இவ்வளவு தூரம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பூ பண்றாங்க, எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றாங்க. அப்படி இருந்தும் அந்த எதிர்ப்புகளை மீறி ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டனா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த சீசன்ல வந்து இது வரைக்கும் அவரால் வந்து சாதிக்க முடியல. இப்படிலாம் வந்து இருக்கும்போது ஏன் வந்து அவரை கேப்டனா வந்து நீடிச்சு வச்சுட்டே இருக்கீங்க? இந்த ஒரு விஷயத்த வந்து மாத்தி திரும்ப ரோஹித் சர்மாவே கேப்டனா வந்து கொண்டு வரலாம்ல. அந்த மாதிரி கொண்டு வந்தா கூட ஏதாவது ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இந்த ஒரு விஷயத்துல மும்பை நிர்வாகம் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மும்பை ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்த வந்து மும்பை நிர்வாகம் வந்து சீரியஸா எடுத்து பாக்குறாங்களா, இல்ல இந்த சீசன் ஃபுல்லாவே ஹர்திக் பாண்டியா தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா பண்ண இந்த ஒரு செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.